யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 150வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 148ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, உண்மையான நோன்பு எவற்றில் வேரூன்ற வேண்டுமென்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை பணிவிலும் நம்பிக்கையிலும். இரண்டாவது கேள்வி, குருநகர் புனித யாகப்பர் ஆலய புதிய மண்டபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். மூன்றாவது கேள்வி, பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கு நடைபெற்ற கருத்தமர்வில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை சட்டவாளர் திரு குருபரன். நான்காவது கேள்வி, சாட்டி யாத்திரை திருத்தல தவக்கால வழிபாட்டின் இறுதி பொது வழிபாடு எப்போது நடைபெற உள்ளது? இதற்குரிய சரியான விடை பங்குனி மாதம் 28ஆம் திகதி. ஐந்தாவது கேள்வி, மல்வம் பங்கில் நடைபெற்ற சமூக தொடர்பாடல் ஆண்டு தொடர்பான கருத்தமர்வில் கருத்துரை வழங்கியவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களும் அவருடைய குழுவினரும். ஆறாவது கேள்வி, இவ்வருடம் திருமறை கலாமன்றத்தால் மேடியேற்றப்படவுள்ள திருப்பாடுகளின் காட்சி என்ன பெயரில் இடம்பெற உள்ளது? இதற்குரிய சரியான விடை காவிய நாயகன். ஏழாவது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த யாழ்ப்பாண இராணுவ கட்டளை தளபதி யார்? இதற்குரிய சரியான விடை மேயர் ஜெனரல் டைரஸ் டி சில்வா. எட்டாவது கேள்வி, இவ்வருடம் யாழ் மறைநதி ஊடக மையத்தால் நடாத்தப்படும் பசாம் பாடல் போட்டியில் எத்தனையாம் பிரசங்கங்கள் பாட வேண்டும்? இதற்குரிய சரியான விடை 7ஆம் அல்லது 8ஆம் பிரசங்கங்கள். ஒன்பதாவது கேள்வி, கரித்தாஸ் வன்னி ஹியூடெக் நிறுவன செயற்திட்டங்கள் தொடர்பான அனுபவங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு களத்தரிசிப்பை மேற்கொண்டவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை வவுனியா பல்கலைக்கழக மாணவர்களும் விரிவுரையாளர்களும். பத்தாவது கேள்வி, திருமறை கலாமன்ற கலைத்தூது அழகியல் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் பல்கலைக்கழக இசைத்துறை பேராசிரியர் திருமதி சுகன்யா அரவிந்தன். 11வது கேள்வி, திருநீற்று புதனன்று பயன்படுத்தப்படும் சாம்பல் எதிலிருந்து பெறப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை கடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறு வழங்கப்பட்ட குருத்தோலைகளில் இருந்து. 12வது கேள்வி, விபூதி புதனன்று நெற்றியில் பூசப்படும் சாம்பல் எதை குறித்து நிற்கின்றது? இதற்குரிய சரியான விடை மனிதனின் நிலையற்ற வாழ்வை. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 150ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, அமைதியான உலகை உருவாக்க எது அவசியம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, பாலைதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா எப்போது நடைபெற உள்ளது? மூன்றாவது கேள்வி, கிளிநொச்சி மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற பீடப்பணியாளர் ஒன்றுகூடல் நிகழ்வில் அருட்தந்தை ரொஹான் டியோனி அவர்கள் என்ன தலைப்பில் கருத்துரை வழங்கினார்? நான்காவது கேள்வி, கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார்? ஐந்தாவது கேள்வி, அனுராதபுரம் மறைமாவட்ட புதிய ஆயரின் திருநிலைப்படுத்தும் திருச்சடங்கை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆறாவது கேள்வி,
அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த சிவமாலை தாசர் தலைமை அருட்சகோதரி யார்? 7வது கேள்வி, கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி மாணவர்களின் விடுமுறை கால சிறப்பு நிகழ்வில் கணினி பயிற்சியை வழங்கியவர் யார்? 8வது கேள்வி, கிளிநொச்சி மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் யார்? 9வது கேள்வி, போர்டோவின் திருக்குடும்ப கன்னியர் சபையில் கல்வி பணிபுரியும் அருட்சகோதரிகளால் கட்டைக்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட பங்கு தரிசிப்பு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? 10வது கேள்வி, மாங்குளம் பங்கில் அமைந்துள்ள இறை தியான இல்லத்தின் பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து வைத்தவர் யார்? 11வது கேள்வி, சிலுவையின் பாதையில் இயேசுவின் திருமுகத்தை துடைத்தவர் யார்? 12வது கேள்வி, சிலுவையின் பாதையில் இயேசுவுக்கு உதவி வழங்கிய சீமோன் எங்கு வேலை செய்துவிட்டு வந்து கொண்டிருந்தான்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.